இப்ப பெத்து வளர்த்தவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா? அவங்க இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணி போலாமா? இது என்ன அநியாயமா இருக்கு? உங்க பிள்ளைய நீங்க அப்படி விடுவீங்களா? உங்க மகன் மகளை அந்த மாதிரி திருமணம் செய்ய அனுமதிப்பீங்களா? இந்த மாதிரியான ஏராளமான கேள்விகள் கேட்டு பின்னூட்டங்கள் வந்து கொண்டிருக்காங்க. முதல்ல நான் காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் முதல்ல என் குடும்பத்திலே சொல்றேன். ஏன்னா பல சாதி வெறியர்கள் என்னுடைய குடும்பத்தை பற்றியே இப்படி கேட்டிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல விரும்புறேன்னா, நானே காதல் திருமணம் செய்து கொண்டவன், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவன். என்னுடைய ரெண்டு மகன்களுமே சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணம். இப்போது என்னுடைய பேத்திகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சாதின்னு யாராவது கண்டுபிடிச்சு சொன்னா நல்லது. ஆனா அவங்க என்ன சாதின்னு சொல்லிடுவீங்க நீங்க. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் நாகை மாயி அவர்கள் இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். எங்களுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் சேலத்தில் இருந்து சென்னைக்கு ஒரு நடைபயணம் செய்கிறோம். இந்த ஒரு கோரிக்கையை வற்புறுத்தி நடைபயணமாக பிரச்சாரம் செய்து அதனுடைய இறுதியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை தோழர் நாகை மாயி எம்எல்ஏ அவர்கள் எழுப்புகிறார்கள். விவாதத்திற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுந்து தனி சட்டம் தேவையில்லை, இருக்கிற குற்றவியல் நடைமுறை சட்டங்களே இதற்கு போதுமானது என்று சொல்லி அந்த விவாதத்தை முடிக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரே சேர்ந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் விஷம் ஊற்றி கொன்று எரித்து கொள்வார்கள், அது மூடி மறைக்கப்படும், அதுக்கு காவல்துறை ஆதரவாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அந்த வழக்கிலே தான் சமீபத்தில் உச்ச நீதிமன்ற வழக்கு சென்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்பது வந்தது. இவ்வளவுக்கு பிறகும் தனிச்சட்டம் தேவையில்லை என்று சொல்வதற்கான கடுகளவு நியாயம் கூட அரசிடம் இல்லை என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒருவேளை முதலமைச்சர் ஏற்கனவே அந்த தனிச்சட்டம் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருக்கிற போது நாம் இதற்கு ஆதரவான ஒத்த கருத்துடைய மற்றவர்களை இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்கிற முறையிலே தான் 6ஆம் தேதி நானும் அருமை தோழர் புத்தரசன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் 3 பேரும் சேர்ந்து போய் சந்தித்தோம். தோழர் கதிர் கூட சொன்னார் பாருங்க, உடல் நலம் விசாரித்ததாக அவர்கள் சொன்னார்கள். அதுவும் உண்மைதான். ஏனென்றால் அவர் மருத்துவமனையில் இருந்து வந்ததுக்கு பிறகு அங்குதான் சந்திக்கும். அதனால ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா இருக்கீங்களா, உடல் விசாரிக்கிறது என்பது இயல்பான ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் அதை கேட்டுவிட்டு அப்புறம் 3 பேர் சேர்ந்து வந்திருக்கின்ற போது அவருடைய முக்கியத்துவத்தை நிச்சயமாக அரசு உணர்ந்து கொண்டிருக்கும், முதலமைச்சர் உணர்ந்து கொண்டிருப்பார். அந்த தன்மையோடு தான் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. அவரை நாங்கள் ஒன்று தனியாக சந்திக்கவில்லை. நாங்கள் 3 பேர் போனது மாதிரி அவரும் ஒரு வலுவான டீமோடு தான் உட்கார்ந்தார். இது ஏதோ எஸ்சி பட்டியல் சாதியினர், பட்டியல் சாதியினர் அல்லாத மற்ற சாதியினர் அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று சொல்லி ஒரு கணிசமான மக்கள் மத்தியில் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது இருக்கிறது. அப்படி அல்ல. பட்டியல் சாதிகளுக்குள்ளும் கொலை நடக்கிறது, பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள்ளும் கொலை நடக்கிறது, பட்டியல் சாதிக்கு பிற்படுத்தப்பட்ட சாதிக்கும் கொலை நடக்கிறது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு ஆதரவாகவா நாங்கள் இந்த சட்டத்தை கேட்கிறோம்? அப்படி ஒரு தவறான பிரச்சாரம் என்பது நடத்தப்படுகிறது. பட்டியல் சாதிக்கு ஆதரவாக நாங்கள் இந்த சட்டத்தை கோரவில்லை. சாதி ஆணவ கொலையில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எந்த சாதியினராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பட்ட வகையில் சங்கப்படுத்த செய்யப்பட்டார். கௌசல்யா தப்பித்து பிழைத்தார். கதிர் போன்றவர்கள் நேரடியாக போய் இருந்து அந்த பொண்ணை, அந்த கௌசல்யாவை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன ஆகியிருக்கும் என்று தெரியாது. அதற்கு உரிய ஆலோசனைகள் எல்லாம் வழங்கி இன்றைக்கு ஒரு சாதி எதிர்ப்பு போராளியாக, ஆணவ கொலைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு போராளியாக கௌசல்யா இன்றைக்கு களத்திலே இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு வழங்கிய அந்த ஆலோசனைகளும் தைரியமும் பாதுகாப்பும் தான் அந்த பொண்ணை இன்றைக்கு உயிரோடவும் ஒரு கள போராளியாகவும் மாற்றி இருக்கிறார். நாட்டை காப்போம் அமைப்பின் சார்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜன் அவர்களே, துணைத் தலைவர் சந்தானம் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எவிலியன்ஸ் அமைப்பினுடைய நிர்வாக இயக்குனர், சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக, சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக, சாதிய ஆணவ கொலைகளுக்கு எதிராக விடாப்பிடியாக எல்லா விதமான மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்த பல்லாண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடிய எனது பெருமதிப்புக்குரிய தோழர் கதிர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, என்னோடு உடன் வந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தோழர் கணேசன் அவர்களே, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் விஜயராஜன் உள்ளிட்ட தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கனையுடைய பணிவான வணக்கம். மதுரையில குறிப்பாக இந்த தலைப்பை
குறித்து பேசுவதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. மதுரையில் யார் சொல்றோம் உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வன்கொடுமைகள், சாதிய ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக தென் மாவட்டங்கள் விளங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக அதிகமாக வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய மாவட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு நிலையில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஏன் தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக உங்கள் மத்தியிலே எங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நான் கருதிக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு காதல் திருமணம் செய்து கொள்வது என்பது, அப்படி செய்து கொள்வதற்கான எந்த உரிமையும் குழந்தைகளுக்கு கிடையாது என்கிற ஒரு மனப்போக்கு பெற்றோர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் இந்திய அரசியல் சாசனத்துடைய பிரிவு 16 சாதி, மதம், குலம், கோத்திரம் எதுவாக இருந்தாலும் விரும்பக்கூடிய ஒரு இளைஞரை தேர்வு செய்வதற்கான உரிமையை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேர்வு செய்வதற்கான உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது. நாம் அனைவருமே இந்திய அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டவர்கள். அதிலே இருக்கக்கூடிய அதிகாரங்களில் அல்லது அது சம்பந்தமாக மாறுபட்ட பல கருத்துக்கள் பலருக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைய தேதியில் இந்திய அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தாலும், சாதாரண குடிமக்களாக இருந்தாலும் அதற்கு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம். அதுல மாறுபட்ட கருத்து இருக்கிறதோ, மாறுபட்ட கருத்தை நீங்கள் சொல்வதற்கான உரிமையை அதே அரசியல் சாசனம் தான் வழங்கியிருக்கிறது. ஆகவே எந்த ஒரு கருத்தையும் மறுப்பதற்கும் ஆதரிப்பதற்குமான உரிமையை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிறது. ஆகவே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உரிமையை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். என்னுடைய மகனோ அப்படி ஒரு திருமணத்தை செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பெற்றோர்கள் சொல்வதற்கே சட்டப்படி உரிமை கிடையாது. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் பெற்றோர்களுக்கு இல்லை என்பதுதான் அடிப்படையான பிரச்சனை. சட்டமே அனுமதித்ததற்கு பிறகு நான் பெற்றேன், வளர்த்தேன், நான் தான் படிக்க வைத்தேன், இப்படியெல்லாம் இப்ப நான் இந்த தொடர் கதிர் சொன்னது மாதிரி அன்னைக்கு நான் அறிவித்ததற்கு பிறகு நீங்கள் சமூக வலைதளங்களில் சென்று பார்த்தால் இப்போது நான் சொன்ன மாதிரி ஏராளமான பின்னூட்டங்கள் அதை வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பின்னூட்டங்கள். இப்ப பெத்து வளர்த்தவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா? அவங்க இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணி போலாமா? இது என்ன அநியாயமா இருக்கு? உங்க பிள்ளைய நீங்க அப்படி விடுவீங்களா? உங்க மகன் மகளை அந்த மாதிரி திருமணம் செய்ய அனுமதிப்பீங்களா? இந்த மாதிரியான ஏராளமான கேள்விகள் கேட்டு பின்னூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல நான் காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் முதல்ல என் குடும்பத்திலேயே சொல்றேன். ஏன்னா பல சாதி வெறியர்கள் என்னுடைய குடும்பத்தை பற்றியே இப்படி கேட்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல விரும்புறேன்னா, நானே காதல் திருமணம் செய்து கொண்டவன், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவன். என்னுடைய 2 மகன்களுமே சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணம். இப்போது என்னுடைய பேத்திகள் 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சாதின்னு யாராவது கண்டுபிடிச்சு சொன்னா நல்லது. ஆனா அவங்க என்ன சாதின்னு சொல்லிடுவீங்க நீங்க. ஏன்னா என்னுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறை, அதுக்கு 3வது தலைமுறை வந்து விட்டு அவங்க பாஷையில சொன்னா எங்க குடும்பம் ஒரு பணப்பட்ட இருக்குதா, அந்த அவங்க சொல்றேன். எங்க குடும்பம் ஒரு பணப்பட்ட இன்னும் 2 குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு அப்படிதான் பண்ணிருக்கு. ரெண்டோட நின்று போய் அதுதான் என்னுடைய வருத்தமா இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை எதிர்கொண்டா இன்னொரு 2 குழந்தை இருந்து இன்னொரு 2 சாதியில அந்த திருமணத்தை நிச்சயமாக பண்ணியிருக்கும். பிரச்சனை என்ன? நம்முடைய குழந்தைகள் விரும்பக்கூடிய அந்த காதல் திருமணத்தை மனப்பூர்வமாக ஏற்று செய்கிற பக்குவத்தை பெற்றோர்கள் பெற வேண்டும். ஆனால் இவர்கள் குழந்தைகளை குறை சொல்கிறார்கள். சம்பந்தப்பட்ட காதலிக்கக்கூடிய பையன் நல்ல பண்ணா, பொண்ணு நல்ல பண்ணா,
படிச்சிருக்காங்களா, குடும்பத்தை நல்லபடியாக இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்துக் கொள்வார்களா, வழிநடத்துவார்களா என்றெல்லாம் பேசினால் வேறு. இந்த சாதி ஆகவே இந்த பையனோடு அல்லது இந்த பெண்ணோடு இத்தகைய திருமணத்தை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். இப்ப நேற்றைக்கு முன்தினம் எங்களுடைய திருத்தரைக்குடி கட்சி அலுவலகத்தில் ஒரு திருமணம் நடைபெற்றது. அனைத்து பத்திரிகைகளும் வந்திருக்கிறது. இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை உட்பட அந்த செய்தி என்பது வந்திருக்கிறது. இருவரும் காதலிக்கிறார்கள். பையன் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன், பொண்ணு பட்டியல் சாதியை சார்ந்தவன். இரு தரப்பாரும் பேசி காதல் திருமணம். ஆனால் இரு தரப்பாரோடையும் பேசி கட்சி தலையிட்டு பத்திரிகை அடித்து மண்டபத்தை நிச்சயித்து திருமணத்துக்கு தேதியெல்லாம் நிச்சயித்து மண்டபத்தை நிச்சயித்து அந்த ஏற்பாடு என்பது நடைபெறுகிறது. முதல் நாள் இரவு பெற்றோர் ஒத்துக்கொள்கிறார்கள். பையனுடைய உறவினர்கள் இரவோடு இரவாக வந்து மாப்பிள்ளையை கடத்தி கொண்டு செல்கிறார். இரவோடு இரவாக மாப்பிள்ளையை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். விடியற் காலம் நமக்கு அந்த கட்சி தோழர்களுக்கு தகவல் தெரிந்து காவல்துறையிலே அதிகாரிகளை சந்தித்து பேசி அவர்களோடு நம்முடைய தோழர்கள் வந்து அந்த பையனை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று செல்போன் அந்த சிக்னல் மூலமாக அடையாளம் கண்டு விடியற் காலம் காலைக்குள் அவன் வெளியே செல்வதற்குள் போய் காவல்துறையோடு சென்று திருவாரூர் மாவட்டத்திலிருந்து காவல்துறையோடு சென்று அந்த பையனை திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து திருத்தரப்பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் அந்த திருமணத்தை மிக வெற்றிகரமாக நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதாவது பெற்றோரே ஒத்துக்கொண்டாலும் உறவு ஒத்துக்காது, ஊர் ஒத்துக்காது. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் விரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இளைஞர்களுக்கு, இளப்பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு நிலைமை என்பது, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்க. திருமணம் செய்து வைப்பது மட்டுமல்ல, திருமணத்துக்கு பிறகும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது இருக்கிறது. அவர்கள் ஒரு வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் என்பது ஏற்படுகிறது. வெறும் திருமணத்தை வைத்து செய்து வைப்பது மட்டுமல்ல, என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த பையனையும் அந்த பெண்ணையும் பிரித்து அல்லது தந்திரமாக வரவழைத்து கொலை செய்கிற எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. திருமணம் நடந்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததற்கு பிறகு கூட தந்திரமாக வரவழைத்து பெற்றோர்கள் கொலை செய்கிறார்கள் அல்லது உற்றார் உறவினர்கள் கொலை செய்கிறார்கள். ஆகவே இது சராசரி கொலை சம்பந்தமான வழக்கில் வராது என்பதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் நாகை மாயவர்கள் இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்ட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். எங்களுடைய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் சேலத்தில் இருந்து சென்னைக்கு ஒரு நடைபயணம் செல்கிறோம். இந்த ஒரு கோரிக்கையை வற்புறுத்தி நடைபயணமாக பிரச்சாரம் செய்து அதனுடைய இறுதியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை தோழர் நாகை மாறி எம்எல்ஏ அவர்கள் எழுப்புகிறார்கள். விவாதத்திற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எழுந்து தனி சட்டம் தேவையில்லை, இருக்கிற குற்றவியல் நடைமுறை சட்டங்களே இதற்கு போதுமானது என்று சொல்லி அந்த விவாதத்தை முடிக்கிறார். ஆனால் இப்போது இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இப்ப முந்தா நாள் நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பாருங்க. பெற்றோர் ஒத்துக்கொள்கிறார்கள், இரு வீட்டாரும் ஒத்துக்கொள்கிறார்கள், உறவினர்கள் ஒத்துக்கொள்ளாமல் கடத்தி கொண்டு போகிறார்கள். ஒருவேளை வேறு விதமாக அந்த பையனை ஏதாவது செய்திருந்தால் இந்த குற்றவாளிகளை எப்படி தண்டிப்பது? ஊர் சேர்ந்து முடிவு செய்து வந்து கடத்தி கொண்டு செல்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடலூரில் கண்ணகி முருகேசன் வழக்கு. இருவரும் வெவ்வேறு சாதியை சார்ந்தவர்கள், படிக்கிற போது காதலிக்கிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள், தலைமறைவாக வாழ்கிறார்கள். அதற்கு பிறகு கண்டுபிடித்து ஊரே சேர்ந்து 2 சாதியினரும் சேர்ந்து, அதுதான் 2 சாதியினரும் சேர்ந்து ஊர் மத்தியில் பஞ்சாயத்து செய்து இருவருடைய காதுகளிலும் விஷத்தை ஊற்றி கொலை செய்து எரித்து விடுகிறார் ஊரே. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டில் தான் உங்களால் கற்பனை பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஊரே சேர்ந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் விஷம் ஊற்றி கொன்று எரித்து கொள்வார்கள். அது மூடி மறைக்கப்படும். அதுக்கு காவல்துறை ஆதரவாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அந்த வழக்கிலே தான் சமீபத்தில் உச்ச நீதிமன்ற வரைக்கும் சென்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்பது வந்தது. இவ்வளவுக்கு பிறகும் தனிச்சட்டம் தேவையில்லை என்று சொல்வதற்கான கடுகளவு நியாயம் கூட அரசிடம் இல்லை என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஏனால் இது சம்பந்தப்பட்ட கொலை செய்பவன் மட்டுமல்ல,
இப்போ கண்ணகி முருகேசன் வழக்கில் ஊரே சேர்ந்து அந்த வேலையை செய்கிறது. 2 சாதியை சார்ந்தவர்களும் 2 குழந்தைகளுடைய பெற்றோர்களும் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்து ஒப்புக்கொண்டு அந்த கொலையை செய்கிறார். கொலையை மூடி மறைப்பதற்கு எரிக்கிறார்கள், பிணங்களை எரிக்கிறார்கள். அந்த ஊருடைய காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் அதற்கு ஆதரவாக பாதுகாப்பாக இருக்கிறார். இதை எப்படி சராசரி ஒரு கொலையாக இதை பார்க்க முடியும்? இதில் இன்ஸ்பெக்டர் தண்டிக்கப்பட வேண்டும், பெற்றோர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், ஊரே சேர்ந்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள், ஊர் முழுவதும் தண்டிக்கப்பட வேண்டும். இது எப்படி ஒரு சராசரி 2 பேருடைய கொலையாக மட்டும் பார்க்க முடியும்? இரண்டாவது, இதுக்கு கௌரவ கொலை என்றுதான் நீண்ட காலமாக தமிழகத்திலே பெயர் வைக்கப்பட்டிருந்தது. கொலைகள் என்னடா கௌரவம் இருக்கு? கொலை பண்றதுல என்ன கௌரவம் இருக்கு? ஆகவேதான் இதை மிகுந்த விவாதத்திற்கு பிறகு இது சாதி ஆணவ கொலை என்று பெயர் மாற்றுவதற்கே பல்லாண்டு காலம் ஆச்சு தமிழ்நாட்டில். இல்லைன்னா நீண்ட காலம் கௌரவ கொலையும் தான். கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, எந்த கௌரவத்தை? குடும்ப கௌரவத்தை, சாதி கௌரவத்தை, மதத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கொலையை செய்கிறோம். ஆகவே அத்தகைய கொலைகாரிக்கு சம்பந்தப்பட்ட சமூகமே, ஜாதியே அவனை பாராட்டுவது, கொண்டாடுவது, அவன் குடும்பத்தை பாதுகாப்பது என்கிற அளவுக்கெல்லாம் அதற்கான பொருளாதார ஏற்பாடு உட்பட, வழக்குகளை நடத்துவதற்கான ஏற்பாடு உட்பட சாதிகளே சேர்ந்து இத்தகைய வழக்குகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே இது வெறும் சராசரி கொலை என்கிற முறையில் இத்தகைய பிரச்சனைகளை, இத்தகைய கொலைகளை அணுக முடியாது என்பதனால்தான் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்ட வேண்டும் என்று நீண்ட காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தோழர் எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் தொடர்ந்து நாங்கள் தமிழகத்திலே வற்புறுத்தி வருகிறோம். சமீபத்தில் கடந்த 6ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் மட்டும் சென்று சந்தித்து, செல்வ கணேசனுடைய படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதரவான போக்கு நிலவுவதாக நாங்கள் நம்புகிறோம். அது இருக்கா இல்லையா என்பது வேறு. கடந்த காலத்தில் இருந்ததை விட ஒரு ஆதரவான சூழல் இருக்கிறது. இந்த சூழலை தமிழ்நாடு அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற முறையிலே தான் அது நாம் மட்டும் சிபிஎம் மட்டும் போய் வற்புறுத்தினால், ஒருவேளை முதலமைச்சர் ஏற்கனவே அந்த தனிச்சட்டம் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் அவர் இருக்கிற போது நாம் இதற்கு ஆதரவான ஒத்த கருத்துடைய மற்றவர்களை இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்கிற முறையிலே தான் 6ஆம் தேதி நானும் அருமை தோழர் புத்தரசன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் 3 பேரும் சேர்ந்து போய் சந்தித்தோம். தோழர் கதிர் கூட சொன்னார் பாருங்க, உடல் நலம் விசாரித்ததாக அவர்கள் சொன்னார்கள். அதுவும் உண்மைதான். ஏனென்றால் அவர் மருத்துவமனையில் இருந்து வந்ததுக்கு பிறகு அங்குதான் சந்திக்கும். அவர் இடையிலே 21ஆம் தேதி அவர் இடையிலே மருத்துவமனையிலே அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு பிறகு சிகிச்சை பெற்று அவர் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அன்றைக்கு தான் நாங்கள் சந்திக்கிறோம். அதனால ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா இருக்கீங்களா, உடல்நிலை விசாரிக்கிறது இயல்பான ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் அதை கேட்டுவிட்டு அப்புறம் 3 பேர் சேர்ந்து வந்திருக்கின்ற போது அவருடைய முக்கியத்துவத்தை நிச்சயமாக அரசு உணர்ந்து கொண்டிருக்கும், முதலமைச்சர் உணர்ந்து கொண்டிருப்பார். அந்த தன்மையோடு தான் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. அவரை நாங்கள் ஒன்று தனியாக சந்திக்கவில்லை. நாங்கள் 3 பேர் போனது மாதிரி அவரும் ஒரு வலுவான டீமோடு தான் உட்கார்ந்தார். மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், திரு KN நேரு அவர்கள், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதே மாதிரி தாமோ அன்பரசன், அப்படி ஒரு வலுவான டீமோடு தான் அவர் இருந்தார். நாங்களும் வலுவான ஆட்களை தான் போவோம். அதனால நாங்க 3 பேர் சேர்ந்து வரணுடைய ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையாகத்தான் பெறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டுதான் அவர்களும் இருந்தார்கள். ஆகவே அந்த வகையில் நாங்கள் மனுக்களை கொடுத்து விட்டு, ஏன் இது தனிச்சட்டம் வேண்டி என்பதற்கான எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன்னா, இது ஏதோ SC பட்டியல் சாதியினர் அல்லாத மற்ற சாதியினர் அவர்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று சொல்லி ஒரு கணிசமான மக்கள் மத்தியில் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது இருக்காது. அப்படி அல்ல. பட்டியல் சாதிகளுக்குள் திருமணம் செய்து கொண்டாலும் கொலை நடக்கிறது. ஒரு பறையர் அருந்ததியர் பையன் பறையர் பையனை திருமணம் செய்து கொண்டால் அது கொலை நடக்கிறது. அல்லது பட்டியல் சாதிகளுக்குள்ளும் கொலை நடக்கிறது, பிற்படுத்தப்பட்ட சாதிக்குள்ளும் கொலை நடக்கிறது, பட்டியல் சாதிக்கு பிற்படுத்தப்பட்ட சாதிக்கும் கொலை நடக்கிறது.
அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு ஆதரவாகவா நாங்கள் இந்த சட்டத்தை கேட்கிறோம்? அப்படி ஒரு தவறான பிரச்சாரம் என்பது நடத்தப்படுகிறது. பட்டியல் சாதிக்கு ஆதரவாக நாங்கள் இந்த சட்டத்தை கோரவில்லை. சாதி ஆணவ கொலையில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், எந்த சாதியினராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு தூண்டுகோலாக இருப்பவர்கள், ஆதரவாக இருப்பவர்கள், ஏதாவது எந்தெந்த வகையிலெல்லாம் உதவி செய்திருப்பவர்கள், அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், மற்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கோருகிறோமே தவிர, குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவாக அல்லது குறிப்பிட்ட சாதிகளுக்கு எதிராக இத்தகைய சட்டத்தை நாங்கள் கேட்கவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த பிரச்சனையுடைய தன்மை புரியாமல் இவர்கள் பட்டியல் சாதியினருக்கு ஆதரவாக இத்தகைய சட்டத்தை கேட்கிறார்கள் என்கிற முறையில் ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் என்பது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மிக மிக தவறானது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு ஏராளமான விவரங்கள் எங்களிடம் இருக்கிறது, தோழர் கதிரிடம் இருக்கிறது. ஏராளமான செய்திகள் பத்திரிகைகளிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இருக்கிற சட்டமே ஒழுங்கா அமலாகல. உதாரணத்துக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம். தோழர் சொன்னாரு, இன்றைக்கு தமிழ் இந்துல ஒரு ஆர்ஜிஐல தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தோழர் கார்த்திக் அவர்கள் பெற்ற ஒரு விவரம் என்பது இன்றைக்கு ஒரு கால் கூட்டத்துக்கு தமிழ் இந்து பத்திரிகையிலே வந்திருக்காரு. பொதுவாக இத்தகைய வழக்குகள் பதிவு செய்யப்படுவது என்பதே ரொம்ப குறைவு. பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் முறையாக வழக்கு நடைபெற்று குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது என்பது அதைவிட மிக குறைவாக இருக்கிறது. பெரும்பாலான வழக்குகள் முறையாக நடத்தப்படுவதே இல்லை. மீறி வழக்குகள் நடத்தப்பட்டாலும் அதில் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுவது என்பதுதான் பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடக்கக்கூடிய எல்லா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய எல்லா வழக்குகளையும் அந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அப்படி நடைபெறவில்லை. அதற்கு காரணம், உடனே என்ன சொல்றாங்க, இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். சட்டத்தை யார் தவறாக பயன்படுத்துறா? சட்டத்தை அமல்படுத்துறது யாரு? எந்த சட்டமா இருக்கட்டுங்க, இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டங்களை அமுல்படுத்துகிற இடத்தில் யார் இருக்கா? நீங்கள் நான் மாத்திரம் அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். எந்த சட்டமாக இருந்தாலும் அமல்படுத்துகிற இடத்தில் அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அமல்படுத்துவது காவல்துறை அதிகாரிகள். டிஎஸ்பி மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் இதனுடைய புலனாய்வு வழக்கு விசாரணையுடைய அதிகாரியாக இருக்க முடியும். அப்படின்னா தப்பு யார் பண்றா? ஏதோ பட்டியல் சாதி மக்கள் பூரா செய்து பொய் வழக்கு போடுறதையே பொழைப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி பல பேர் எழுதிட்டு இருக்கிறான். பொய் வழக்கா உண்மையான வழக்கா என்பதை விசாரித்து முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறா? காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறார்கள். அது தவறு என்று சொன்னால், அது பொய் வழக்கு என்று சொன்னால் அவர்கள் தான் தள்ளுபடி செய்கிறார்கள். இது தவறாக இந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிறது என்கிற முடிவுக்கு எப்படி வருகிறார்கள்? அந்த சட்டம் முறையாக அமுல்படுத்தப்படவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற யதார்த்தமான நிலைமை. இந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இதற்கான விழிப்புணர்வு குழு என்பது இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் எப்போது கூடியது? மதுரையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆண்டுதோறும் முதலமைச்சர் தலைமையில் மாநில அளவிலான கண்காணிப்பு குழு கூடுகிறதே தவிர எந்த ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துடைய இந்த குழுவை கூட்டம் நடத்துவதே கிடையாது. இந்த கூட்டத்தை முறையாக நடத்தினாலே பல பிரச்சனைகளை எங்களை போன்றவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள், பல்வேறு சமூக நல அமைப்புகளை சார்ந்தவர்கள் பிரச்சனைகளை எழுப்பி அங்கே தீர்வு காண முடியும், அரசுடைய கவனத்தை ஈர்க்க முடியும், ஒரு முன்னெச்சரிக்கையை நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு கூட ஏற்படும். ஆனால் மாவட்ட அளவிலான இந்த கண்காணிப்பு குழுக்கள் முறையாக கூட்டப்படாததன் காரணமாகவே பல சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகு ஆட்சியாளர்கள், காவல்துறையினர் தலையிட வேண்டிய நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஆகவே இந்த கருத்தரங்கின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது, தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான இந்த மாவட்ட அளவிலான வன்கொடுமை தடுப்பு கண்காணிப்பு குழு கூட்டங்களை மாதந்தோறும் நடத்துவதை தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் இத்தகைய சம்பவங்களை நடக்காமல் தடுக்க முடியும். நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. சம்பவம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறாங்க.
சம்பவம் நடக்காமல் தடுப்பதன் மூலமாகத்தான் இத்தகைய குற்றங்களை தடுக்க முடியும். இப்ப செல்வக்கலை செத்து போயிட்டான். ஒரு பட்டியல் சாதி குடும்பத்தில் ஒரு பிஇ படித்து ஒரு நல்ல நிறுவனத்தில் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நிறுவனத்தில் அந்த குடும்பத்துடைய முதல் தலைமுறை அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போயிருக்கிறான். மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், இன்னும் திருமணம் கூட ஆகல. யோசிச்சுப்பாங்க அந்த குடும்பம் என்ன மாதிரியான நிலைமைக்கு ஆளாயிருக்கும். இது மாதிரி எத்தனை இந்த மாதிரியான கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி சில வருடங்களில் அவன் இப்படி கொல்லப்படுவார் என்று சொன்னால், ஒருவேளை இது முன்கூட்டியே இதற்கு 2 பெற்றோர்களுக்கும் தெரியும், உள்ளூர் காவல்துறை அதிகாரிக்கு தெரியும். இதை முறையாக பேசி 2 குடும்பத்தையும் சேர்த்து வைப்பதற்கும் இருவருக்கும் திருமணம் செய்வதற்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான தலையீடு செய்திருந்தால் செல்வ கணேஷ் இழந்திருக்க மாட்டான், அந்த சுர்ஜித்து உள்ள போயிருக்க மாட்டான். முன்னாடி செய்ய வேண்டிய எதையுமே செய்யறதில்லை. குற்றம் நடந்ததற்கு பிறகு நாங்க அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் எங்களை மாதிரி உண்டா, நாங்க உடனே கைது பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதனால் மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது ஏற்படாது. ஆகவே இந்த அணுகுமுறையில் அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் என்பது தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மாற்றம் வேண்டும் என்பது எங்களை போன்றவர்கள் சொல்வதனால் மட்டும் வராது. ஒட்டுமொத்த சமூகமும் அதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். சிவில் சமூகத்திடமிருந்து அத்தகைய குரல்கள் வர வேண்டும். குற்றங்களை, வன்கொடுமை குற்றங்களே நடக்காமல் இருக்கக்கூடிய வகையில் என்ன நடவடிக்கை, என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற முறையில் சிவில் சமூகத்தினுடைய தலையீடும் குரல்களும் வலுவாக இருந்தால் நிச்சயமாக பிரச்சனை என்னன்னா, நான் இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு போயிட்டு வரேன். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், வருவாய்த்துறை, காவல்துறை அல்லது கல்வித்துறை உட்பட இந்த முக்கியமான துறைகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட மேல் சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவல் நான் முதல் நாள் திருநெல்வேலிக்கு போயிருந்த போது எனக்கு கிடைச்சது. எல்லாருமே அந்த உயர் அதிகாரிகள் எந்த லெவல்ல இருக்கோ அந்த லெவல்ல இருந்து துவங்கி மாவட்ட அதிகாரிகள் வரை எல்லோருமே குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா அந்த ஊர்ல இதர சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன மாதிரியான சட்டத்தின் ஆட்சி, அவர்கள் சட்ட ரீதியான பாதுகாப்பை அவர்களால் வழங்க முடியும்? ஏன் அப்படி நீங்கள் அங்க அந்த மாதிரியான பதவிகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை எதற்காக போடுகிறீர்கள்? அது இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாக நடக்கிற மாவட்டம் என்று தெரிந்தே இதற்காக அரசாங்கம் இதை தலையிடாமல் இருக்கிறது. கலந்து போகணும்னு கூட உங்களுக்கு தோணாதா? டிஎஸ்பி ஒரு டிஎஸ்பி ஒரு மாதிரி இருந்தா இன்னொரு டிஎஸ்பி இன்னொரு சமூகத்தை சார்ந்த, பிறப்பால் எல்லோருமே ஏதாவது ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான இது மாதிரி இன்னும் எத்தனை மாவட்டத்தில் இருக்குன்னு தெரியல. போலீஸ்காரர்களுக்குள் ஜாதி வாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை வச்சிருக்கிறான். போலீஸ்காரர்கள் ஜாதி வாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை வச்சிருக்கிறான். அது ஏதோ கருமாறி காசு கொடுத்து கல்யாணத்தை பரிமாறிக்கிறது நினைக்காதீங்க. நான் இப்படி சொன்னோன்னு நாளைக்கு அந்த மாதிரி ஏதாவது 2 பேர் பதிவு போடுவோம். எங்க சொந்தத்துக்குள்ள கருமாறி கல்யாணம் காது குத்தி இதெல்லாம் நாங்க பரிமாறி வச்சிருக்கோம் கதை சொல்லுவான். நம்பாதீங்க, அதுக்கு வச்சிருக்கல, அதுக்கும் வச்சிருக்கலாம். நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கும் வரலாம் அப்படின்னு அவர் மறுநாள் போட்ட மாதிரி அதுக்கும் வைத்திருக்கலாம். ஆனால் இதை வைத்திருப்பதனுடைய நோக்கம் வேறு விதமானது. இதே மாதிரி ஆசிரியர்கள் வைத்திருக்கிறார். அந்த ஆசிரியர்கள் படிக்கிற மாணவர்கள் என்ன மாதிரி வளர்ப்பான் அந்த ஆசிரியர்கள்லாம்? தொடர்ந்து நாம நினைக்கிற மாதிரி சமூகம் இல்லை, ரொம்ப புறையோடி போய் கிடக்கு. ஆசிரியர்கள் ஜாதி வாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை வைத்திருக்கிறார். அவர்கள் மாணவர்களை ஜாதி வாரியாக பிரிக்கிறார்கள். ஜாதி வாரியாகவே தான் அவர்களுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். அல்லது யாரை கூடுதல் மார்க் போட்டு அவனை ப்ரொமோட் பண்ண வேண்டும், யாரை மட்டம் தட்ட வேண்டும் என்பது உட்பட ஆசிரியர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆகவே இது வெறும் அரசாங்கத்துடைய பிரச்சனை மட்டுமல்ல. ஆசிரியர்கள் இப்படி வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கோம், காவல்துறை இப்படி வச்சிருக்குது, வருவாய்த்துறையில் இந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள் சாதி ரீதியாக. ஆனால் எல்லா மக்களும் கொடுக்கக்கூடிய வரி பணத்திலே தான் இவர்கள் சம்பளம் வாங்குகிறார். சாதி வாரியா வாட்ஸ்அப் குழுக்க வச்சுக்கோ, என் சாதிக்கான வரி பணத்தை மட்டும் எனக்கு சம்பளம் கொடுங்க திகழ்க்கும்ல.
மற்ற சாதிக்கார சம்பளம் எனக்கு வேணாமா, அதெல்லாம் தீட்டு, நீ சம்பளத்தை குறைச்சா கூட குறைச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த சாதி என்பது இல்லாத ஒரு விஷயத்தை ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம், பண்பாடு, கலாச்சாரம் என்று சொல்லி அதை மேலும் மேலும் கெட்டிப்படுத்தக்கூடிய வகையில் திருமண அகமண முறை என்பது தொடர்ந்து தக்க வைக்கப்படுகிறது. அகமண முறை அதுல இந்த சாதி இந்த மாதிரி தான் தாலி கட்டணும், இந்த மாதிரி தான் இன்னாரை வச்சுதான் கல்யாணம் பண்ணணும், இன்னென்ன மாதிரி தான் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எதுக்கு அப்படிதான் பண்ணணும்? யாராவது கேள்வி கேட்டீங்களா? ஏன் அப்படி பண்ணணும், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருந்தாவே பாதி பிரச்சனை தீர்த்தது. ஏன் எதுக்குன்னு கேட்காமையே முன்னோர்கள் சொன்ன சொல்லை பொன்னே போல் போற்றுவதுன்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சு போனாங்க பாருங்க, அதை கலாரம் நம்ம கடைபிடிக்கிறாங்க. ஆமா, முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே ஃபாலோ பண்றது, கடைபிடிக்கிறது. இதுதான் நல்ல நேரம். நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போனேன், 9:55 ஆரம்பிச்சுது. உடனே பெண்ணோட அம்மா கிட்ட வந்தாங்க, அண்ணே 10 மணிக்குள்ள தாலி எடுத்து கொடுத்துருங்க, மற்றதெல்லாம் நீங்க பேசுங்க. ஏன்னா நான் ஒருத்தர் வரவேற்பு முறை ஆட்ட சொல்லிட்டேன். சொன்னோன்னு உடனே ஓடி வந்து, அண்ணே 10 மணிக்குள்ள தாலி கட்டிடுங்க, தாலி எடுத்து கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்க. அந்த 10 மணிக்குள்ளதான் நல்ல நேரம் இருக்கு. 10:01 ஆச்சுன்னா அது கெட்ட நேரம் எவ்வளவு சொல்லியிருக்கான். அதனால அது 10:01க்குன்னா அது அப்படிலாம் ஏதாவது இருக்கா? நல்ல நேரம், கெட்ட நேரம், நல்ல நாள், கெட்ட நாள், குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான். இன்னைக்கு மட்டும் ஒரு 25,000 கல்யாணம் நடந்தது முன்னாடி. இந்த இவரெல்லாம் இப்பதான் சேர்ந்தார். காலையில கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டு ஒரு 20-22 கல்யாணத்தை முடிச்சு வந்துங்க எங்க மாவட்ட சைடு காலையில. ஆமா, எம்பி அதே மாதிரிதான் இப்ப போன் பண்ண. அவரை கூட ஒரு 20 கல்யாணத்துக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தா உடனே நீ போன் பண்றாரு. எதுக்கு இப்படி பண்றீங்க? 365 நாள் இருக்குல்ல, 365 நாள் கல்யாணம் பண்ணல. இப்ப நான் ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா அன்னைக்கு குடியரசு தினம், விடுமுறை, எல்லா தோழர்களும் வருவதற்கு உகந்த நாள். அப்படிதான் நாங்க பார்த்தோமே தவிர அது செவ்வாய்க்கிழமையா சனிக்கிழமையா அப்படிலாம் நாங்க பார்க்கல. ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேல எங்களுக்கு திருமணம் நடந்தது. இப்ப நாங்க நாசமா போயிட்டோமா? நான் தான் எப்பவே சொன்னேன், 2 பசங்க, 2 பேருமே டாக்டரேட்டு, முனைவர் பட்டம் பெற்றவர்கள். 2 பேருமே ஒருவன் MIDSல மெட்ராஸ் சென்னை வளர்ச்சி ஆய்வு மையத்துல பேராசிரியர் இருக்காரு. இன்னொருத்தர் சுவாமிநாதன் பவுண்டேஷன்ல ரிசர்ச்சர் அசிஸ்டண்டா இருக்காரு. 2 பேரும் 2 மருமகளும், இன்னொரு மருமகளும் PhD, இன்னொரு மருமகள் நல்லா இருப்பான். செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணதுனால ஏதாவது செவ்வாய் வருவாயா அந்த இருக்கிறதுனால எல்லாரும் செவ்வாய்க்கிழமை பண்ணா நல்லதுதான். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்குது நமக்கு, கல்யாண நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனால தோழர்களே, குறைந்தபட்சம் இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு நாம் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பழக்க வழக்கங்களை ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்பினாலே பாதி பழக்க வழக்கங்கள் நம்ம சமூகத்திலிருந்து, நம்முடைய நடைமுறையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே குறிப்பிட்ட சாதியோடு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற இந்த மேட்ரிமோனியல் தமிழ்நாட்டில் ஒரு 350 சாதி இருக்குமா? கரெக்டா தெரியல, இருக்கும். ஒரு 350 சாதி, எல்லா சாதியும் சேர்த்து சொல்றேன். 350 சாதிக்கு மேட்ரிமோனியல் வச்சிருக்காங்க. தைரியமா போடுறோம். யாரும் அதுல கூச்ச நாச்சமோ மறைவோ கிடையாது. சென்னையில உட்பட மேட்ரிமோனியல் எல்லா ஜாதிக்கும் மேட்ரிமோனியல் வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் தான் ஜாதி தடை இல்லை அப்படின்னு ரொம்ப நேரம் 1000 வருதுன்னா அதுல 1 ஜாதி தடை இல்லை அப்படின்னு வருதே தவிர மீதி 999 மேட்ரிமோனியல் தான். மேட்ரிமோனியல்ல இந்த சாதி, அதுல இன்ன கோத்திரம், இன்ன குலம், வேலைக்கு போகவில்லை என்றால் பரவாயில்லை, அது வேற, பரவாயில்லை. வேலைக்கு போகவில்லை என்றால் பரவாயில்லை, வேலைக்கு போனாலும் பரவாயில்லை. அப்படி சில பேர் போறாங்க, வேலைக்கு போனாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி மேட்ரிமோனியல் ஜாதி வாரியாக பகிரங்கமாக இப்படிலாம் நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துப்போமா? நம்ம இப்படி ஜாதி வாரியாக மேட்ரிமோனியல் பத்தி எல்லாம். ஆகவே மேலும் மேலும் ஜாதி பகிரங்கமாகவும் தலைவிரித்து ஆடக்கூடிய வகையிலையும் மேலும் மேலும் ஜாதி கெட்டிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாதிய ரீதியான அணிதிரட்டல் என்பது அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஜாதி சங்கங்கள் என்று ஆரம்பித்து பிறகு ஜாதி கட்சியாக மாறி அரசியலில் அவர்கள் அதை தன்னுடைய அந்த செல்வாக்கை பேரம் பேசுவதற்கும் தன்னுடைய சமுதாயத்தை வியாபாரம் செய்வதற்கும்
அல்லது தப்பி தவறி அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை தங்களுடைய தேர்ந்தெடுக்கப்படுகிற பதவிகளிலே வருவதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பாக பலரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதிலே தமிழ்நாட்டில் கூடிய 2 பிரதானமான கட்சிகளுக்கு பெரும் பங்கு உண்டு. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன குழுக்களை உட்பட அவர்கள் இத்தகைய சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை கொடுத்து, வேட்பாளருக்கான வாய்ப்பை கொடுத்து, அல்லது உள்ளாட்சி மன்ற பதவிகளிலே வாய்ப்பை கொடுத்து அவர்களை மேலும் எட்டிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இரண்டு பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி பல தனிநபர்களாக இருந்த பலர், அல்லது குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள் மட்டும் சாதிய ரீதியாக அணி திரட்டி இருந்த பலர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராக வந்ததன் மூலமாக தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சாதிய நமக்கு பின்னால் நம்முடைய சாதி இருப்பது என்பதுதான் அரசியலில் நம்முடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரே வாய்ப்பு என்கிற முறையில் மேலும் மேலும் தமிழ்நாட்டு மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிற காரியத்தில் அவர்கள் துணிச்சலாக ஈடுபடுகிறார். இப்போது பாரதிய ஜனதா கட்சி இத்தகைய சாதிய அணிதிரட்டலை, சாதிய சக்திகளை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலேயும், அத்தகைய நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலேயும் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை தமிழகத்திலே வலுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடையும் இந்த குழுக்களை எல்லாம் தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான திட்டமிட்ட நடவடிக்கையில் கடந்த பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு தென் மாவட்டங்கள் மிகச்சிறந்த உதாரணம். குறிப்பாக பட்டியல் வெளியேற்றம் என்கிற பெயரில் குறிப்பிட்ட சமுதாய மக்களை பட்டியல் சாதியிலிருந்து வெளியேற்றுவது என்கிற அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற பெயரில் அந்த சமூகத்தின் மத்தியிலே மிக வலுவாக ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை அந்த சமூக மக்களே சொல்லுகிறார். பாரதிய ஜனதா கட்சி ஊடுருவுவது எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? ஒட்டகம், ஒரு வீட்டுக்குள்ள ஒட்டகம் தான் என்ன ஆகும்? பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற ஒட்டகம் மாதிரி, வீட்டுக்குள்ள புகுந்த ஒட்டகம் மாதிரி. அது கூரைய பிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு வீடு நாசமாகுமே தவிர அது எந்த விதமான வீட்டை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு அது உதவி செய்யாது. தமிழ்நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கே கூட பாரதிய ஜனதா கட்சி என்கிற இந்த மக்கள் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய, சாதிய ரீதியாக மேலும் மேலும் பிளவுபடுத்துகிற அத்தகைய சக்திகளை எல்லா மக்களும் சேர்ந்து, உங்களுக்கு அரசியல், நீங்க எந்த அரசியலை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், ஆனால் தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அதற்கே புத்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அது அவர்களுக்கு பலனளித்திருக்கிறது என்பதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அவர்கள் 2வது இடம் வந்திருக்கிறார்கள் என்பதை குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது என்று நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். யாராவது பாரதிய ஜனதா கட்சி தனியாக நின்று 2வது இடம் வரும் என்று யாராவது அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மதுரையில் உட்பட, மதுரையிலே 2வது இடம் அவர்கள், தென்சென்னையிலே 2வது இடம் அவர்கள், கன்னியாகுமரியிலே 2வது இடம் அவர்கள், திருநெல்வேலியிலே 2வது இடம் அவர்கள், இப்படி பல தொகுதிகளில், கோயம்புத்தூரிலே 2வது இடம் அவர்கள், இப்படி பல தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடம் வந்திருப்பது என்பது நல்ல அறிகுறி அல்ல. அவர்கள் மேலும் மேலும் இத்தகைய சாதிய மோதல்களை விசிறி வருவதற்குத்தான் பார்ப்பார்களை தவிர அண்ணாமலை பேச்சை நம்பி தயவு செய்து காதலர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸ்க்கு போயிடாதீங்க. போனீங்கன்னா முதல்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணுவாங்க, 2வது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுவாங்க. உங்க கதை முடிஞ்சது. நான் ஒரு திருமணத்தை இப்ப மாங்கச்சனாயிட்ட இங்க பிரச்சனை இல்லை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனும் பெண்ணும் காதலித்தார்கள். நம்ம தோழர் ஒருத்தர் வீட்டில் அவங்க போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. அவர் எனக்கு போன் பண்ணி, நான் வசிக்கக்கூடிய பகுதியினுடைய காவல்துறை காவல் நிலையத்துக்கு உட்பட்ட எல்லை அந்த பெண்ணு, அதனால எனக்கு போன் பண்ணி சொல்ல, இந்த மாதிரி பெண்ணுடைய பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்க அந்த காவல் நிலையத்தில் சொல்லி நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த பெண்ணையும் அந்த பையனையும் நானே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் அவங்க பெற்றோர்கள் தேவையில்லாம அலைய போறாங்க, அதனால இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி சொல்லிடுங்க தோழர் அப்படின்னு சொன்னார். நான் அப்போ பொறுப்பா இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஆமா சார் வந்திருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், பொண்ணு பையனும் ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்காங்க, காலையில 10 மணிக்கு நானே ஸ்டேஷனுக்கு வரேன், பொண்ணு மாப்பிள்ளையா அங்க வந்துருவாங்க, பெற்றோர்களை நீங்க அங்க வர சொல்லுங்க
அங்க பேசி நம்ம வந்து ஒரு சமாதானமான முறையில அந்த பிரச்சனைக்கு தீர்க்கலாம், பெற்றோர்களுக்கு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்லி போனை வச்சு அடுத்த 10வது நிமிஷத்துல என் வீட்டு வாசல் ஒரு 50 பேர் இருக்கான். நான் சொன்னது இன்ஸ்பெக்டர் தான். அடுத்த 10வது நிமிஷத்துல என் வீட்டு வாசல் ஒரு 50 பேர் இருக்கான். அந்த சாதியை சார்ந்தவர்கள், அந்த பெற்றோர்கள் எல்லாம் வந்து ஒரே குச்சல். அப்பதான் போனை வச்சுட்டு உள்ள போய், அதாவது ஹெச்ஆப்ஸ் வந்து இது பண்ண இந்த மாதிரி சொன்னாரு. உடனே அதை சொல்லிட்டு போய் ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ள ஒரு 50 பேர் வாசல் கூட்டம் போயிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் செஞ்ச வேலை. இன்ஸ்பெக்டர் சொன்னா இன்ஸ்பெக்டர் வந்து திரும்ப பெற்றோர்கள் கேட்டா காலையில வந்துருவாங்கன்னு சொல்லலாம், எங்க இருக்காங்க தெரியலன்னு சொல்லலாம். கரெக்டா வீட்டு அட்ரஸ் உட்பட சொல்லி இன்ஸ்பெக்டர் ஒரு 50 பேர் வந்து கிளம்ப பண்ணிருக்காங்க. அப்ப நான் போனேன், பொண்ணு பையன் பாதுகாப்பா இருக்காங்க, நீங்க கூச்சல் போடுறதுனால இப்ப ஒண்ணும் ஆகாது. ஏன்னா ராத்திரி 9 மணிக்கு கூச்சல் போடுறதுனால ஒண்ணும் ஆகாது, காலையில தான் வருவாங்க, இங்க இல்ல. அதனால அப்புறம் நான் யார் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பிரச்சனை என்னன்னா காலையில 6 மணி 10 மணிக்கு பொண்ணு மாப்பிள்ள வரத்துக்குள்ள 8 மணிக்கு அந்த குடும்பம் கிட்டே காலி செய்து சமாதானமாக பேசுவதற்கே அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் தயாராக இல்லை. அப்புறம் போய் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி ஒரு ஏறியாருன்னு வச்சுங்க. உன்கிட்ட சொன்னா நீ பக்குவமா சொல்லி காலையில வருவாங்க, வாங்க பேசுங்கன்னு சொல்லணும். வக்கீலோட வரட்டும், மற்றவங்களோட வரட்டும், எல்லாம் வரட்டும். என்னமோ என் வீட்டுக்கு அடியாக போற நீ அனுப்பியே, நீ என்ன மனுஷனா நீலாம் இன்ஸ்பெக்டர் லாய்க்கானு சொல்லி சொன்னு வச்சுங்க. அதனால காவல்துறையை நம்பி போப்பியே. எல்லா காவல்துறையில ஒரு சில அதிகாரிகள் உண்மையிலேயே இந்த இந்த மாதிரியான காதல் திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரவான போக்குள்ளவர்கள் சிலர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் காவல்துறையில் இருப்பவர்கள் இத்தகைய திருமணங்களுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய கட்சி அலுவலகங்கள் திறந்தே இருக்கும். யாராக இருந்தாலும் எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் வந்து சாதி மறுப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் சொன்னேன். உடனே ஒருத்தர் போடுறாரு, இந்து முஸ்லீம் 2 பேர் வந்தா நீங்க பண்ணி வைப்பீங்களா? யாராக இருந்தாலும்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? யாராக இருந்தாலும்னா என்ன அர்த்தம்? இந்துவா இருந்தா இந்து முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து காதலிச்சாலும், பட்டியல் சாதி அல்லாதவர் பட்டியல் சாதிகளுக்குள் காதலித்தாலும், யாராக இருந்தாலும் நாங்கள் அந்த திருமணத்தை நடத்துகிறோம். ஏன்னா எங்களுடைய பாரம்பரியம் அந்த மாதிரி. எங்களுடைய நெல்லிக்குப்பம் கோவிந்தராஜன் எக்ஸ்எம்எல்ஏ, அவருடைய மனைவி பெயர் ஷாஜாதி. ஷாஜாதினா யாரு? இஸ்லாமியர். இது எப்ப நான் சொல்றது, 1952ஆம் வருஷமே கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் இந்து மதத்திலே பிறந்த நெல்லிக்குப்பம் கோவிந்தராஜனுக்கும் திருமணத்தை அவர்களுடைய பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி நடத்தி வைத்த பாரம்பரியம் மிக்கவர்கள் நாங்க. அதனால இன்னைக்கு வந்து 75 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காரியத்தை பண்ண நாங்க இன்னைக்கு வந்து இந்துவா முஸ்லீமா பௌத்தரா மற்றதா அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இல்லை. நான் சொல்றது வயது வந்த அனைவரும் அவர்கள் விரும்பி திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் செய்கிறோம். இல்லைன்னா தப்பு இருக்கு. பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடந்தால் ரொம்ப நல்லது. எங்களை போன்றவர்கள் அதற்குத்தான் முயற்சி எடுக்கிறோம். காதல் திருமணத்தை பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடத்தி வைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கிறோம். பெற்றோர்கள் சம்மதிக்காத நிலையில் தான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இப்போது செல்வ கணேஷ் பிரச்சனை எடுத்துக்கணுங்க. அவங்க ஒன்றும் ஓடி போகல. 2 பேருமே பக்குவமானவர்கள். ஒரு பெண் வந்து டாக்டர், பையன் வந்து மென்பொறியாளர். அவர்கள் பல ஆண்டு காலமாக காதலிக்கிறார்கள் என்பது 2 குடும்பத்துக்குமே தெரியும். அவர்கள் திரும்பி இருந்தால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் செய்து கொண்டிருக்க முடியும். ஆனால் இரு பெற்றோருடைய சம்மதம் வேண்டும் என்பதற்காக இருவருமே காத்திருக்கிறார்கள். இதை விட பக்குவமாக குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ள முடியும்? பெற்றோர்களுக்கு தெரிந்தே இருவருடைய இரு வீட்டார் சம்மதத்தோடு அந்த திருமணத்தை நடத்த வேண்டும். அதற்கான முயற்சிகளை எங்களை போன்றவர்கள் கட்டாயம் எடுப்போம். ஆனால் அதை மீறி ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். உடுமலை சங்கர் கௌசல்யா நிலைமை என்ன? இப்போது அந்த வழக்கு அக்டோபர் மாதம் வர இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திலே உடுமலை சங்கருடைய படுகொலை சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அக்டோபர் மாதம் வர இருக்கிறது. 2020ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு. இனிமேல் விசாரணைக்கு பிறகு எப்போது தீர்ப்பு வரும், என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அதற்கே இடையில் நான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளரை நேரடியாக சந்தித்து, இப்படி 5 ஆண்டு காலமாக நீங்கள் போட்ட அப்பீல் வழக்கு இப்படி கிடப்பில் கிடக்கிறது, இது நியாயமா? நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த வழக்கு விசாரணைக்கு வராது என்று சொல்கிறார்கள் என்று நேரடியாக சந்தித்து வற்புறுத்தியதற்கு பிறகு இப்போதுதான் அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வர இருக்கிறது. ஆகவே
என்னை போன்றவர்கள் கதிர் போன்றவர்கள் எல்லாம் எத்தகைய உதவிகளை செய்தாலும் மாநில அரசாங்கம் இதிலே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கவில்லை என்று சொன்னால் நீதியை பெறுவது என்பது குதிரைக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தானே அரசாங்கம் நிற்க வேண்டும், அதுதானே நியாயம். ஆனால் அந்த முறையில் அரசாங்கத்துடைய அணுகுமுறை, அரசு அதிகாரிகளுடைய அணுகுமுறை, காவல்துறை, நீதித்துறையினுடைய அணுகுமுறை இருக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் நான் எழுப்ப விரும்புகிறேன். நிச்சயமாக அவர்கள் அப்படி இல்லை. ஆகவேதான் இத்தகைய வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டாலும் கூட நீண்ட நெடிய காலமாக விசாரணைக்கே வராமல் அது கிடப்பே கிடக்க. பட்ட வகையில் சங்கப்படுத்த செய்யப்பட்டார். கௌசல்யா தப்பித்து பிழைத்தார். கதிர் போன்றவர்கள் நேரடியாக போய் இருந்து அந்த பொண்ணை, அந்த கௌசல்யாவை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன ஆகியிருக்கும் என்று தெரியாது. அதற்கு உரிய ஆலோசனைகள் எல்லாம் வழங்கி இன்றைக்கு ஒரு சாதி எதிர்ப்பு போராளியாக, ஆணவ கொலைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு போராளியாக கௌசல்யா இன்றைக்கு களத்திலே இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு வழங்கிய அந்த ஆலோசனைகளும் தைரியமும் பாதுகாப்பும் தான் அந்த பொண்ணை இன்றைக்கு உயிரோடவும் ஒரு கள போராளியாகவும் மாற்றி இருக்கிறது. ஆகவே சமூகத்தினுடைய அக்கறை, இத்தகைய ஆதரவான போக்குகள் எவ்வளவு அவசியம் என்பதற்கு உடுமலை சங்கர் கௌசல்யா கொலை வழக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே நம்ம வீட்டில் எதுவும் நடக்கவில்லை என்பதனாலேயே நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்கிறது. இத்தகைய சம்பவங்கள் நடக்கிற போது சமூகம் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதும், அரசாங்கத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக களத்திலே நிற்க வைப்பதற்கும் நம்முடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஆட்சியாளர்கள் அசைவார்கள். அந்த முறையிலே தான் 6ஆம் தேதி நாங்கள் சந்தித்த போது இந்த மாதிரி சமூகத்திலே ஒரு சாதகமான போக்கு இருக்கிறது, இந்த வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் முதலமைச்சருக்கு சொன்னோம். இந்த சூழலை தமிழ்நாடு அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவானது, ஆகவே மற்ற சாதி வாக்கு அளிக்காது என்கிற அச்சம் தமிழ்நாடு அரசுக்கு, திமுகவுக்கு தேவையில்லை. அனைத்து சாதியிலும் இத்தகைய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு முன்னேறிய மாநிலத்தில், கல்வியில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் முன்னேறிய மாநிலம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இத்தகைய சாதிய ரீதியான வன்கொடுமைகளும் சாதி ஆணவ கொலைகளும் அதிகமாக நடந்து கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட தலைக்குழுவாக நீங்கள் பார்க்க வேண்டும். இது ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரச்சனை அல்லது மற்ற பல சமூக நல அமைப்புகளுடைய பிரச்சனையாக கருதக்கூடாது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து, நான் அன்றைக்கு சொன்னேன், ஊர் கூடி தேர்ந்தெடுப்போம். அதை போலவே நாம் எல்லோரும் சேர்ந்து இத்தகைய கருத்தாக்கத்தை சமூகத்திலே உருவாக்குவதன் மூலமாக சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டிய கட்டாயத்தை நாம் உருவாக்குவோம். வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இத்தகைய ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். ஒட்டுமொத்த சில சாதி வெறியற்ற எதிர்ப்பார்கள். சாதி வெறியர்களுக்காக அரசாங்கமோ சமூகமோ பணிந்து போனால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. சாதி வெறியர்களிடமிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட, தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட நம்மை போன்றவர்களுடைய கடமை, அரசாங்கத்துடைய கடமை என்கிற முறையில் நாம் அனைவரும் சேர்ந்து அரசை வற்புறுத்துவோம். தமிழ்நாட்டை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திருவள்ளுவர் சொன்னது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையால் பிறப்பிலே வேறுபாடு பாகுபாடு என்பது கிடையாது. அனைவரும் மனிதர்கள் என்கிற முறையில் அவரவர்கள் எல்லா சமூகமும் முன்னேறுவதற்கான முறையில் நம்முடைய பல கோரிக்கைகள், தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கான பல கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக போராட வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இதற்கு இடையில் இது போன்ற சாதிய பிரிவினைகள், சாதிய பாகுபாடுகள், சாதி ஆணவ கொலைகள் என்பது நம்முடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்துவோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகளை தடுக்க முடியும். ஏற்கனவே சட்டத்தின் மூலமாக பல நல்ல விளைவுகள் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்க. குழந்தை திருமணம் தடுப்பு சட்டம், குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டும் என்று எல்லோரும் பிரச்சாரம் செய்த போது திலகர் உள்ளிட்டவர்கள் உட்பட எதிர்த்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, திலகர் எவ்வளவு பெரிய தலைவர், விடுதலை போராட்ட வீரர், நாடே கொண்டாடிய மகத்தான தலைவர். ஆனால் குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை அவர் எதிர்த்தார். அது எங்களுடைய மதத்தில் தலையிடுவது என்று பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பெரும் கண்டனங்களை முழங்கினார். இன்றைக்கு அப்படி ஒரு திருமணத்தை பற்றி உங்களால் கற்பனை செய்ய முடியுமா? உங்களுடைய 3 வயது குழந்தைக்கு திருமணம் செய்து அவர்களே இருந்தது.
அது தடை செய்வதற்கான ஒரு சட்டம் வேண்டும் என்று நீண்ட நெடிய போராட்டம் நடத்தப்பட்டதற்கு பிறகு ரூப் கன்வர் என்கிற அந்த ஒரு பெண் தான் 1991ஆம் ஆண்டு என்று கருதுகிறேன் ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது ஒரு சம்பவம் நடைபெற்றதை தவிர அதற்கு பிறகு எந்த ஒரு சம்பவமும் கணவன் இறந்தால் அவனோடு சேர்ந்து சிறையிலே பெண்ணையும் எரிப்பது என்பது எங்கேயாவது நடக்கிறதா? அதை தடுத்து நிறுத்த முடிந்திருக்கிறது அல்லவா? அதே மாதிரி குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் மேலே பார்வர்களை திறந்துதான் வைத்திருக்க வேண்டும், மேற்சீலை போடக்கூடாது என்கிற ஒரு பழக்கம் தமிழ்நாட்டிலே கேரளாவிலே நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்தது. தோல்சியை போராட்டம் நடைபெற்றதற்கு பிறகு இன்றைக்கு யாராவது பெண்ணை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? இப்படி பல சமூகத்தில் இருந்த பல சட்டங்களை அல்லது பல பழக்க வழக்கங்களை சட்டத்தின் மூலமாக ஒழித்து கட்டியிருக்கிறோம். அதை போலவே சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனி சட்டம் வருமானால் நிச்சயமாக அதை தடுத்து நிறுத்த முடியும். நம்முடைய குழந்தைகளை, இளம்பெண்களை, இளைஞர்களை நம்மால் பாதுகாக்க முடியும் என்று கூறி அதற்கான முறையில் நாம் சேர்த்து செயல்படுவோம் என்று சொல்லி வாயிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.